ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் விளங்கணும் என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடுன்னு வந்து உட்காந்துருக்க தாய் நல்லவா கொடுக்க எங்கள் அம்மா வரணும் ஆத்தா ஐஸ்வரி அதுக்கு ஏன் வறுமையும் கஷ்டமுமா இருக்குது உன்னை தேடி வந்த பிள்ளைகளை என் தாய் வாழ வைக்கணும் தான் வாத்தா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு அந்த மகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்க எங்கள் அம்மா வரணும் என் தாய் ஆத்தா ஐஸ்வரி வாய்க்கு கூப்பிடு தாயி வாத்தா என்னை பெத்தம்மா ஏழை பிள்ளையே ஆத்தா ஐஸ்வரி தாயி உன்னால் முடியாத எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து விலைக்கு வைக்கணும் உன்னை நம்பி வந்த பிள்ளையை நீ வாழ வச்சு காட்டணும் ஆத்தா ஐஸ்வரி வாங்க கருவறை காட்சியாக வந்து அந்த மகளுக்கு என்ன பிரச்சனை யார் எதுவும் செய்வன வச்சுருக்காங்களா இதை ஏன் அந்த பிள்ளைகளுக்கு வறுமை கஷ்டம் ஓடி இருக்கு ஆத்தா ஐஸ்வரி யாருனால எனக்கு தெரியாத தாய் உனக்கு தெரியும் என்னை பெத்தம்மா எழுந்துச்சு வாமா ஆத்தா ஐஸ்வரி ஏன் அதுக்கு வாழ்க்கை இருட்டாக இருக்குன்னு சொல்லுது ஆத்தா ஐஸ்வரி கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய் உனக்கு முடியாததா ஆத்தா வச்சவ யாரும் பெரியா இல்லை தாய் வா துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற பிள்ளைக்கு வரணும் என் தாய் ஆத்தா ஐஸ்வரி மன நிம்மதியை கொடுக்க வரணும் மன நிறைவை கொடுக்கணும் கட்ட அவுத்தறிதா உன்னால் முடியாத கட்டு எதுவுமே இல்லை ஆத்தா ஐஸ்வரி ஏன் என் பிள்ளைக்கு வறுமை வாட்டுது வா ஆத்தா தாய் கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் கனவுல அருவாக்காரை வந்தேனாப்பா சொல்லுப்பா வந்தேனா என்னைய கும்புறான்னு சொல்லி நீ என்னைய கும்புறியா நேர்த்தி கடைன்னு சொல்லியிருக்க நிறைவேற்றி கொடுத்தா அந்த நேர்த்தி கடையை செலுத்தின்னு சொல்லியிருக்க சரியா ம் நான் அப்பேன் உனக்கிட்டே இருக்கேன் ஏன் நான் உன்னை கும்பிட்டும் கஷ்டப்படுறேன்னு கேட்குறேன் எதுக்காக உங்கள்கிட்டே நாங்கள் வணங்குறோம் தெய்வத்தை மட்டும்தானே வணங்கிட்டு இருக்கோம் எதுக்கு வறுமை எங்களை வாட்டுதுன்னு நினைக்கிறேன் கிழக்க ஒன்றா மேற்கேன்னு சொல்கிறாங்க மேற்கு ஒன்றா தெற்கேன்னு சொல்கிறாங்க எந்த திசையில் போகிறனே தெரியாமல் பைத்தியக்காரைய மாதிரி உட்காந்துருக்கு கொஞ்ச நாளாகவே சூனியம் வச்சது மாதிரியே இருக்குது என் குடும்பங்கிற உண்மையா மனையிலே இருக்க முடியல படுக்க முடியல தூங்க முடியல அந்த மனையிலே இருக்க முடியல மனையில் இருப்பமா பரப்பமானு உட்காந்துருக்க எதுனால ஏன் தெரியலைன்னு மனசெல்லாம் அப்படியே வந்து வெந்து நொந்து போய் அந்த இடத்துல அந்த மனைக்கு நுழையிறப்பே தீயா எரியுது மனசு உண்மையா நம்ம உழைச்சி ஒரு குச்சை கட்டாமல் விட்டுட்டேமேன்ற மன வலி இருக்காப்பா ஒரு குச்சை நம்ம கட்டியிருக்கோம் தனக்குன்னு ஒரு குச்சை கட்டாமல் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம நொந்து போய் இந்த இடத்துல உட்காந்துருக்கேமேன்னு நினைக்கிறப்பா சரியா எந்த வம்பு வழக்கம் யாரும் இப்போ இல்லை உன்கிட்ட சரியா யாரும் வந்து இப்போ உன்ட்ட எந்த யாரும் சண்டைக்கும் வரலை நீ சண்டைக்கும் போகலை சரியா என் பிள்ளையுடைய கிரகமும் உன்னைய பிடிச்ச கிரகம் தேப்பா இப்போ போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது சரியா உனக்கும் மயனுக்கும் கிரகம் சரியில்லை சரியா உனக்கு விரைய சனி நடந்துக்கிட்டு இருக்குது சரியாப்பா எதை எடுத்தாலும் உனக்கு விரைய மாற்றியும் போகணும் 10 காசு மணியில் ஒன்றாந்து நீ வச்சு எடுக்கவே முடியாது உண்மையா பையா விரைய சனி சரியா விரைய சனி நடந்துக்கிட்டு வர்றது பூராமே வந்து விரயமாக போயிடும் சரியா ஒரு இடத்துக்கு வேலைக்கு 4 நாளைக்கு மேலே தொடர்ந்து உன்னால் போக முடியாது 4 நாளைக்கு தான் போக முடியும் 4வது 5ஆவது நாள் நீ கேட்குறப்பே அங்கே இருந்தே இருப்பா நாளைக்கு பார்த்துக்கிறோன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இப்போ 1 வருஷ காலமாகவே உன்னை விரைய சனியை போட்டு இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா உன் கரமும் உன் பிள்ளை கரமும் இப்போ சரியான கட்டத்தில் இருக்குது சரியா யாரும் எந்த செய்வனையும் உனக்கு வைக்கல உன்னுடைய கிரகம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது சரியா அரச மரத்தை போய் சுத்து சரியா அரச மரத்தை போய் சுத்து சரியா காலையில எழுந்துருச்சு அரச மரத்தை போய் சுத்துப்பா உன்னைய பிடிச்ச கஷ்டமும் வந்து உனக்கு தொலைணும்னா நீ அரச மரத்தை போய் சுத்து உனக்கு அங்கே வந்து இருக்காங்க சரியா உன்னுடைய விரைச்சனி அங்கே போனாதே தீரும் என்ன யாருனால எதுனாலே நீனு யோசிச்சு பார்க்குற யாருக்கு எந்த பாவம் தெரியலை எதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பொழப்பு நிம்மதியாக இல்லைன்னு கேட்குற சரியா சாபம் விட்டவங்க எல்லாருமே வந்து ஒதுக்கிட்டாங்க உனக்கு சாபமும் பாவமும் சொன்னவங்க பூரா ஒதுக்கிட்டாங்க இப்போ வந்து உன்னுடைய கிரகம் கரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கியாப்பா சரியா இருக்கிற மனையில் இருப்போமா வேண்டாமா வேற எங்கேயாச்சும் வெளியேறுவோமான்னு வந்து உட்காந்துருக்க உண்மையா எந்த திசையிலையாச்சும் எனக்கு நிரந்தரமான வேலையை கொடு நான் போய் அந்த குச்சுக்கு வந்து உட்காரணும் வெளியேறணும் என் பிள்ளை பிறக்கிறப்ப நான் வேற குச்சில் இருக்கணும்னு இருக்கேன் உண்மையா நான் போய் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிட்டேன் 1 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு வந்தாலும் அதை என் பொண்டாட்டி விட நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்குள்ள நுழையிறப்பே எனக்கு பிடிக்கல என்ன உண்மையா இந்த ஊருக்குள்ள நுழையிறப்பே எனக்கு எரிச்சலும் கஷ்டமுதே வருது மனைக்குள்ள ஓனா சுத்தர எனக்கு நிம்மதியில் யாரை பார்த்தாலும் வெறின்னு வருதுங்கிற
சரியா? கோபமும் தாவும் மனசில் கண்ணீரும் அடக்க முடியலப்பா அவனால. சரியா? பொங்கி பொங்கி வந்து யார்கிட்ட சொல்லி அழுகுறேன்னு தெரியலை. சரியா? யார்கிட்ட 10 ரூபா கையேந்துறதுன்னு தெரியாதப்ப பைத்தியம் பிடிக்குது உனக்கு உண்மையா? யார்கிட்ட போய் 10 ரூபா கடன் கேட்குறதுன்னு அப்படியே தலகில் தான் நிற்கிறேன். சரியா? உழைச்சி 10 பேருக்கு நான் செலவழிச்சு, ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்குறவங்க எல்லாரும் விலையிட்டு போயிட்டாங்க. எவனே 10 ரூபா நான் வாங்க முடியலை. சரியா? தாய் உன்னை நம்பி வந்திருக்கு, இந்த மயனுக்கு நீ நல்ல வழியை காட்டுன்னு வந்து உட்காந்துருக்க. ஒன்னே கெதின்னு நான் கும்பிட்ற இந்த மயனை நீ வாழ வச்சு காட்டுத்தானே வந்து உட்காந்துருக்கப்பா. தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லுவேன், யார்ட்டையும் நான் சொல்லலேன்ட்டேன். சரியா? உன்னால மட்டும்தேம்மா முடியும்னு சொல்லியிருக்க. சரியாப்பா? சீக்கிரமே எனக்கு வந்து நிம்மதியை கொடு, நிரந்தரமான வேலையை கொடுன்னு வந்து உட்காந்துருக்க. முன்னாடி மாதிரி கை நிறையா சேப்பு நிறையா நான் பணம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். சரியா? உன் கூட ஒருத்தன் தெரிஞ்சவன் சொல்லியே வந்து பாக்கெட்டை வெறும் பாக்கெட் ஆக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் சேப்பு நிறைய என்னடா பணம் வச்சுக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டானா? அவன் கேட்டு இன்னைக்கு உன்னை வெறும் பாக்கெட் ஆக்கிட்டேப்பா. சரியா? எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்ததுமே கேட்பேன். இன்னைக்கு அவன் இன்னைக்கு உனக்கு சொல்லியே இன்னைக்கு வந்து ஒரு வெறும் பாக்கெட் ஆக்கி இன்னைக்கு வந்து 10 காசு இல்லை, பையில் வச்சு எடுக்க 10 காசு இல்லைப்பா. சரியா? இன்னைக்கு வறுமையும் கஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து கடலில் கடந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற, கரையும் ஏற முடியல, கரை ஒதுங்கவும் முடியல, நடுக்கடலில் போகவும் முடியல. யாராச்சும் நம்மளை கை பிடிச்சி தூக்கிட மாட்டாங்களான்னு நினைக்கிறேன். தத்தளிக்கிற மயனுக்கு தாயே கேதின்னு சொல்லியிருக்க. என் பிள்ளைக்கு வந்து இந்த தாய் இருக்கு, சீக்கிரமே வந்து எனக்கு நல்லபடியாக ஒரு வேலையை அமைச்சு கொடுத்து ஒரு குச்சி எங்களுக்குன்னு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க. சரியாப்பா? இந்த குச்சி எனக்கு வேணும்னு கேட்டிருக்க, ஒரு நிம்மதியான குச்சி வேணும்னு கேட்டிருக்க. சரியா? நீ வந்து நாங்கள் நிம்மதியாக உன்னை கும்பிட்றோம்னு 10 பேருக்கு சொல்லணும் தான்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? இந்த தாய்கிட்ட கேட்டு வரத்தை வாங்குப்பா. நல்ல வேலை ஒன்று கிடைக்கும், நான் வாங்கி தரேன்ப்பா. நிரந்தரமாக நிம்மதியாக மனசுக்கு பிடிச்ச வேலையே நான் ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும்னு கேட்டிருக்கேன். அந்த வேலையை இந்த தாய் சீக்கிரமே உனக்கு அமைச்சு தரேன். சரியா? எனக்கு நல்லபடியாக என் வாரிசு வரணும்னு சொல்லியிருக்கேன். என் வாரிசு இந்த உலகத்துக்கு வர்றப்ப நான் வந்து பணம் பை நிறையா வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என் பிள்ளையை பார்க்குறப்ப நான் நிம்மதியாக இருக்கணும், ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கணும். அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டப்பா இப்போ கொஞ்ச நாளாகவே. சரியா? அந்த 1 வருஷமாக படாத பாடுபட்டிருக்க. உண்மையா? இந்த 1 வருஷம் பிச்சை எடுக்காதே உன் வாழ்க்கை. கை ஏந்த பிச்சைன்னு போய் திருவோடு எடுக்கலை, மற்றபடி கேட்டுட்டேன். கடை கப்பியெல்லாம் கேட்டுட்டே வாங்கி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கப்பா. என்ன பிச்சை எடுத்து தெருவில் ஓலைன்னு சொல்கிறீ. சரியா? அதே உண்மைன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு உட்காந்துருக்க. சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டேல எந்த இதுவும் இல்லாமல் இந்த தாய் உனக்கு தீர்த்து வச்சு என் பிள்ளைய நான் வாழ வச்சு காமிக்கிறேன். இப்படிப்பா கீழே விழுந்தாப்பா, உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் அதான் சொல்லிட்டாங்களா?